தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மனுக்கள் பதிவு செய்யும் முறையினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பொதுமக்களின் காத்திருப்பை வெகுவாக குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களின் குறைகளை வாரந்தோறும் திங்கட்கிழமை நாளில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இதில் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து மனுக்களை வழங்கும் நிலை நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் மனுக்களை விரைந்து பெறும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலமாக பதிவு செய்யும் முறையினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், பொதுமக்களின் காலதாமதத்தை குறைக்கும் வகையில் புதிய தொழில்நுட்ப முறையில் மனு பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் மலை கிராம பகுதியில் இருந்து வரும் பொதுமக்கள் மனு வழங்கிவிட்டு வீட்டிற்கு செல்வதற்குள் ஒரு நாள் முழுவதும் ஆகிவிடுகிறது. இதனால் மனு வழங்கும் பொதுமக்களின் சிரமங்களை போக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலமாக மனுக்கள் பதிவை 1 நிமிடம் 50 செகண்ட்ஸில் இருந்து 15 வினாடிகளாக குறைத்து மனுவை ஸ்கேன் செய்யும் போதே எந்த துறைக்கான மனு என்று தெரிவதுடன் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு செல்லும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 வாரங்கள் இந்த முறையினை கண்காணித்து அதன் பிறகு முறைப்படி முதல்வரின் அனுமதியுடன் முழுமையான ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய பணிகளாக மாற்றப்படும். 3 விதமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மனுவினை 15 வினாடிகளில் ஸ்கேன் செய்து அப்லோட் செய்வது, மனு எழுதி கொண்டு வரவில்லை என்றாலும் வாய்ஸ் மூலமாக மனுவாக மாற்றுவது, மனுவின் குறைகளை அறிந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்புவது என 3 முக்கிய அம்சங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த நேரத்தில் பொதுமக்கள் மனுவினை வழங்கும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் காலதாமதம் வெகுவாக குறைகிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரியில் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமில் 500 800 வரை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று மக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்படுகின்றது. இதுல மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது முதல்ல மக்களுக்கு நான் இங்க ஜாயின் பண்ண புதுசுல மனு எழுதுறதுக்கு 50 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிக்கிறார்கள்ன்றதுக்காக ஒரு 6 பேரை வச்சு ஒவ்வொரு திங்கட்கிழமை இலவசமாக மனு எழுதுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அதோட அடுத்த கட்டமாக மக்கள் மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக அதை ஒரு பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை இன்னைக்கு நம்ம செயல்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்ப வரக்கூடிய மனுவை நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். அது நிலம் சம்பந்தப்பட்ட மனுவா, இல்ல வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட மனுவா, இல்ல சாலை வசதி வேணும், கழிவுநீர் வசதி வேணும், கழிவுநீர் வாய்க்கால் வசதி வேணும், கழிவறை வேண்டும், வீடு வேண்டும், அந்த மாதிரி மனுவா, இல்ல வேற ஏதாவது அரசின் நலத்திட்டங்கள் வேணும் அப்படின்ற மனுவான்னு கேட்டகரைஸ் பண்ணி அதை அந்த போர்ட்டல்ல ஏற்றி அந்த போர்ட்டல்ல இந்த மனுக்கு உண்டான நம்பரை மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ நாங்கள் ஸ்டடி பண்ணதுல ஆவரேஜா 1 நிமிடம் 20 செகண்ட் வரைக்கும் ஆகுது ஒரு மனுக்கு. இப்போ அது கம்ப்ளீட்டா ஏஐ மூலமாக நம்ம கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை 10 to 15 செகண்ட்ல அந்த மனுவை நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு முதல்வரின் முகவரி போர்ட்டல் சிஎம் செல் போர்ட்டல்ல நம்பர் கிடைக்கிறது ஒரு 15 செகண்ட் தான் ஆகுது. அதனால இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு நம்ம சிஎம் செல் போர்ட்டல்ல போட்டு அதை அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப இதுல முக்கியமான விஷயம், இங்க ஒரு கிரீவன்ஸ்க்காக மக்கள் வராங்க, அவங்க அலக்கழிக்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஏற்கனவே நம்ம இலவசமாக மனு எழுதக்கூடிய ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சிருந்தாலும் அதை இன்னும் மெருகேற்றும் விதமாக அவர்களுடைய என்ன கிரீவன்ஸ் மட்டும் சொன்னாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதை வாய்ஸ் டிக்டேட் பண்ணி ஒரு பெட்டிஷனாவே அதை எடுத்து பெட்டிஷனோட ஒரு காப்பி அவங்களுக்கும் இன்னொரு காப்பியை நம்மளும் ரிட்டைன் பண்ணி அதற்குண்டான தீர்வுகள் ஏற்படுத்துறதுக்கும் நம்ம ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்கோம். இது தமிழகத்துல இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இதுக்கான வெள்ளோட்டம் நம்ம பார்த்திருக்கோம். இதுல இன்னும் நம்ம போக போக ஒரு 3-4 வாரம் இதை நம்ம செய்ய இதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த கரெக்ஷன்ஸையும் நம்ம மேற்கொண்ட பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த ப்ராஜெக்ட் சமர்ப்பிச்சு இதை தமிழ்நாடு ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.